பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன கயல், 2 நாளா தலைவலின்னு சொன்னியே, இப்ப பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் சுமாரா இருக்கு, ஆனா முழுசா சரியாகல. தலை இன்னும் பாரமாவே இருக்கு. டாக்டரை பார்க்காம மாத்திரை வாங்கி போட்டா எப்படி சரியாகும்? முதல்ல போய் டாக்டரை பாரு. சரி செம்பருத்தி, போய் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீ என் கூட கொஞ்சம் துணைக்கு வாப்பில்ல? சரி, நிச்சயமா வரேன். ஆமா, உன்னோட மீன் குட்டையில ஏதோ தொற்று நோய் மாதிரி வந்துச்சுல்ல, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சா? அதுக்கும் என்னோட நிலைமை தான். மருந்து போட்ட வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இப்போ திரும்பவும் வந்துடுச்சு. கயல், நீ நுண்ணுயிரிகளோட செயல்பாட்டை சரியா புரிஞ்சிக்காம மருந்துகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்க. அது அப்புறம் பெரிய சிக்கலாயிடும். என்ன செம்பருத்தி, பயமுறுத்துற? நான் பயமுறுத்தல கயல். இன்னைக்கு உலகமே இந்த எதிர் நுண்ணுயிரி எதிர்ப்பால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு உன்னோட மீன் பண்ணையும் விதிவிலக்கில்ல. நீ சொல்றது எல்லாமே இந்த பரோட்டாவை பிச்சு போட்ட மாதிரி குழப்பமால இருக்கு. கொஞ்சம் தெளிவாதான் சொல்ல. நான் சொன்னா அப்படித்தான் இருக்கும். சொல்றவங்க சொன்னாதான் உனக்கு புரியும். அப்படி யாரு தெளிவா சொல்லுவாங்க? மீன் வளர்ப்பில் நுண்ணுயிரி எதிர்ப்பு திறன் மேலாண்மை பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் டி புவனேஸ்வரி அவங்க சொல்றத கேளு. பொதுவாக இறால் மற்றும் உவர்நீர் மீன் வளர்ப்பு ஒரு லாபமான தொழிலாக தான் இருந்து வருகிறது. அந்த லாபமான தொழிலில் முக்கிய அச்சுறுத்தலாக இருப்பது நோய் தாக்கம். இந்த நோய் தாக்கம் வந்தால் பண்ணையாளர்களுக்கு பொருளாதார இழப்பீடு அதிகமாக வரும். அதனால நம்ம நோய் தாக்கத்திலிருந்து முக்கியமாக பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு பண்ணையாளரோட கடமையாக இருக்கும். அந்த நோய் தாக்கத்துக்கு காரணிகளாக எதுன்னு பார்த்தோன்னா முக்கியமாக பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், வைரஸ்கள் மற்றும் ஒட்டுண்ணிகள். நுண்ணுயிரினங்கள் பெரும்பாலும் நன்மையும் செய்யும், சில தீமையை செய்யறதும் இருக்குது. நமக்கு நன்மையை செய்யறது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தீமையை செய்யறத நம்ம கண்காணிச்சு அதை தவிர்க்கிறது மூலமா நோய் தாக்கத்திலிருந்து நம்ம இறால்களையும் மீன்களையும் பாதுகாக்க முடியும். பாக்டீரியாவினால் மீன்களுக்கு புற தோற்றத்துல மாறுதல்களும், கண்கள் வீக்கமாகி வெளியே தள்ளிட்டு இருக்கும், வயிறு வீங்கிட்டு இருக்கும், அப்புறம் அந்த செதிலெல்லாம் விழுந்து தோல்ல செதிலற்ற தன்மை இருக்கும், அப்புறம் சிவப்பு திட்டுக்கள் அங்கங்கே இருக்கும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா அது சோர்வா இருக்கும் அந்த மீன்கள். அப்புறம் தீவனத்தை எடுக்காம அது கொஞ்ச நாளடைவில் ரொம்ப சோர்ந்து போறதுனால, அதோட எதிர்ப்பு திறன் குறைவதுனால மற்ற பூஞ்சைகள் அதெல்லாம் அதை தாக்கக்கூடும். இந்த மாதிரி முக்கியமான பாக்டீரியான்னு பாத்தீங்கன்னா விப்ரியோ பாக்டீரியான்னு நம்ம சொல்றாங்க. அந்த விப்ரியோல 100 வகைகள் இருக்கு. அது நம்ம உவர்நீர் மீன்களையும் இறால்களையும் பெரிதும் தாக்கி இறப்புகளை ஏற்படுத்துது. அதே போல நன்னீர் இறால்கள் எல்லாம் எரோமோனாஸ், அப்புறம் சூடோமோனாஸ் போன்ற வகையான பாக்டீரியால்கள் நம்ம பாக்குறோம். இறால்கள்ல பாக்டீரியா என்ன தாக்கம் ஏற்படுத்துதுன்னா, உடம்புல அங்கங்க பார்த்தீங்கன்னா கரும்புள்ளிகள் ஏற்படுத்தும். செவில்களில் கருமையாக மாறி அது மூச்சு விட கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். அப்புறம் உணர்திறன் கொண்ட அந்த ஆண்டனான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கட்டாயிரும். அப்ப அது கஷ்டப்படும். எது நல்ல சூழ்நிலைகளை அதால உணர முடியாது. அது காலப்போக்குல அதோட எதிர்ப்பு சக்தியை இழந்து அது பாதிக்கப்படுது. பூஞ்சைகள்னால பாதிக்கப்பட்டிருந்துன்னா அழுகிய தோள்கள் இருக்கும். அந்த துடுப்பு, வால் பகுதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழுகிட்டு வரும். நாளடைவில் அது இறந்தும் போக வாய்ப்புள்ளது. இந்த மாதிரி பாக்டீரியாக்களினாலும் பூஞ்சைகளாலும் மீன்களும் இறால்களும் பாதிப்படையுது. கிருமிகளினால வரும் பாதிப்புல பாத்தீங்கன்னா டக்குன்னு நிறைய இறால்கள் இறந்து போறத நம்ம பார்க்கலாம். அது பாத்தீங்கன்னா கிருமி உடனே எல்லா இடத்துலயும் பரவி ஒரு பாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 50% இறால்கள் உடனே இறந்து இருந்துச்சுன்னா அது கிருமியினால் வந்த தாக்கமா இருக்கும். அதுவே பாக்டீரியாவோ இல்ல பூஞ்சைகளாலோ பாதிப்படைஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இறப்பு தினம் ஒரு 10% அது மாதிரி இறப்பு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அதை பக்கத்துல உள்ள லேப்லயோ ஆராய்ச்சி நிறுவனங்களையோ நம்ம கொடுத்து நம்ம என்ன விதமான பாக்டீரியானால பாதிப்படைஞ்சிருக்குன்னு கண்டறிஞ்சு அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சு நம்ம செய்யறது மூலமா பண்ணைகள்ல நோய்களிலிருந்து
இருந்து நம்ம இறால்களையும் மீன்களையும் காப்பாற்ற முடியும். பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளுக்கு ஆன்டிபயோட்டிக் அல்லது ஆன்டி மைக்ரோபியல்ஸ் அப்படின்ற மருந்துக்களை தான் நம்ம பெரிதும் யூஸ் பண்றாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக் முதல்ல 1928 அலெக்சாண்டர் பிளெமிங்ன்றவர் பென்சிலின் அப்படின்ற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாரு. அதே போல அந்த மருந்துக்கு அப்புறம் 1940 முதல் தலைமுறை ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறைக்கும் அது கொஞ்சம் சிறப்பான ஒரு வேலைகளை செய்யக்கூடியதா இருந்தது. இரண்டாம் தலைமுறை 1970 மூன்றாம் தலைமுறை 1980 அதே போல் நான்காம் தலைமுறை 1990 2010 ஐந்தாம் தலைமுறையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆன்டிபயோட்டிக். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 2010 இருந்து இப்ப வரைக்கும் அடுத்த தலைமுறை இன்னும் வராததுனால நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரியான ஆன்டிபயோட்டிக் ஆன்டிமைக்ரோபியல் மருந்துகளை, அதாவது நுண்ணுயிர் கொல்லிகளை நம்ம தொடர்ந்து ஒரே மாதிரியா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இப்ப புதுசா நுண்ணுயிரி எதிர்ப்பு திறன் அப்படின்ற இந்த நுண்ணுயிரிகளுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஆங்கிலத்துல ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால பல பாதிப்புகள் பண்ணைகளிலும் கால்நடைகளிலும் மனிதர்களிலும் நீர்வாழ் உயிரினங்களிலும் நம்ம பார்க்கிறோம். இது உலகளாவிய பிரச்சனையா இப்ப மாறிக்கிட்டு வருது. இந்த உலக சுகாதார அமைப்பு 1919 ஒரு கணக்கெடுப்புல 10 லட்சம் பேர் நேரடியா நுண்ணுயிரினங்களின் எதிர்ப்பு திறனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இறந்திருக்காங்க அப்படின்றத அறிக்கையை விட்டுருக்காங்க. அதற்கு தொடர்புடைய இறப்புகள்னு பாத்தீங்கன்னா 40 லட்சத்தை கணக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கால்நடைகளையும் பெரிய பொருளாதார இழப்புகள் ஏற்படுறதா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி ஒரு பண்ணையில ஒரு மீன்களுக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மீன் மருத்துவ ஆலோசகர்கிட்ட கேட்டு நம்ம ஒரு மருந்தை வாங்கி போடுவோம், ஆன்டிபயோட்டிக் வாங்கி போடுவோம். அப்ப அது அந்த சமயத்துல கேட்கும். அடுத்த ட்ரிப்பு நீங்க வரும்போதும் நம்ம அந்த மருத்துவ ஆலோசகர்கிட்ட கேட்காம நம்ம அதே மருந்தை, நம்ம போன ட்ரிப்பு யூஸ் பண்ண மருந்து மீதம் இருக்கு, நம்ம சரி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அந்த மருந்து கேட்காது, இல்ல 50% கேட்டிருக்கலாம். இப்ப அடுத்த ட்ரிப்பு நீங்க யூஸ் பண்ணும்போது, 3வது ட்ரிப்போ ஒரு 4வது ட்ரிப்போ அதே மருந்து நீங்க யூஸ் பண்ணும்போது அப்ப அது வேலையே செய்யாது. இறால்கள்ல நீங்க ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணவே கூடாது. இறால் பண்ணைகளிலும் சரி பொறிப்பகங்களிலும் சரி ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணவே கூடாது. மீன்களில தான் யூஸ் பண்ணலாம். இப்ப ஒரே மாதிரியான கொல்லிகளை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த நோய் கிருமிகள் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மருந்துகளுக்கு எதிர்ப்பு திறனை அது வளர்த்துக்குது. அதுவும் தொடர்ந்து போராடுது. இந்த இயற்கையில அந்த மருந்துக்கு எதிர்ப்பா அது போராடி அதுவே அந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்குது. அது மரபணு மாற்றத்திலேயே அதுக்கு வர்றதுனால மருந்து நம்ம சிகிச்சை அளிக்கும் போது வேலை செய்யாது. இதே மாதிரி தொடர்ந்து போய்கிட்டு இருந்தா நம்ம இன்னும் 5வது தலைமுறைக்கு அடுத்த மருந்தை இன்னும் கண்டுபிடிக்கல நம்ம. அப்ப இந்த 5ஆம் தலைமுறை மருந்தை வச்சுதான் நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம சரியான முறையில மருந்துக்களை பரிந்துரை செஞ்சு அதை உபயோகிக்கலன்னா நமக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாத நிலை தான் ஏற்படும். அதுதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், நுண்ணுயிரிகளின் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்றோம். இறால் பண்ணைகளில் ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இறால் பண்ணைகள்ல ஏன் அந்த மாதிரி வருதுன்னா, சிலர் அறியாமையினால தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பரிந்துரைக்கப்பட்ட டோஸ்ல கொடுக்காம அதிகமா கொடுப்பாங்க. 5 நாள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க 10 நாள் கொடுத்துருவாங்க. இல்ல அவங்க 5 நாள் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா இவங்க 3 நாள் கொடுத்துட்டு ஓகே சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு குறைவா கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நோய் கிருமி முழுதும் அளிக்கப்படாததுனால அந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிர்ப்பு திறனை வளர்த்துக்குது. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கழிவுகளிலும் இறால் பண்ணைகளிலும் ஓரங்களில் இருக்கும் நீர் தேக்கங்களிலும் நீர் ஓடைகளிலும் அந்த பாக்டீரியா தொடர்ந்து வளர்ந்துகிட்டே வரும். அப்ப அடுத்த முறை நீங்க சிகிச்சை அளிக்கும் போது அந்த எதிர்ப்பு திறன் உள்ள பாக்டீரியாக்களோட அளவு அதிகமா இருக்கிறதுனால நீங்க கொடுக்கும் மருந்து வேலை செய்யாம போயிடுது. அதனால நீங்க என்ன பண்ணணும், எப்பயுமே என்ன விதமான நோய் கிருமியினால் தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சிறந்த முதன்மையான மருந்தை கொடுக்கறது மூலமா எதிர்ப்பு திறன் தொல்லையிலிருந்து நம்ம தற்காத்துக்க முடியும். அதே போல சிலர் அன்றாடம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அளவு கொடுத்தோம்னா
நம்ம சரியான வளர்ச்சி வரும், தற்காப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்கறது மிகவும் தவறு. அந்த மாதிரி கொடுக்கறது மூலமாவும் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு திறன் உள்ள பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் ரொம்ப வளர்ந்து மீன்களை மட்டுமல்லாமல் இது இயற்கையில் பரவி எதிர்ப்பு சக்தியை ஒரு பாக்டீரியால இருந்தும் மற்ற பாக்டீரியாவுக்கு அது கடத்தக்கூடிய தன்மையுள்ள ஒரு மரபணு மாற்றமா தான் இருக்குது. அப்ப இது இந்த பாக்டீரியால இருந்து மனிதர்களை தாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கும் பரவலாம், இல்ல மிருகங்களை தாக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கும் இந்த எதிர்ப்பு தன்மை ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு பரவக்கூடிய தன்மையாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஆஸ்பத்திரியில ஒருத்தங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது இப்ப இந்த பாக்டீரியாவினால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு மருந்து கொடுத்தாங்கன்னா அது வேலையே செய்யாது. அதன் மூலமா தான் இந்த 10 லட்சம் 40 லட்சம் இறப்புகளை சுகாதாரத்துறை நமக்கு கணக்கெடுப்பின் மூலமா சொல்லியிருக்காங்க. இப்போ தவறான அளவுகளில் நுண்கிருமி கொல்லிகளை உபயோகிக்க கூடாது. அப்புறம் அடிக்கடி நோய் தொற்றுக்களால் பாதிக்கப்படும் குலகளா இருந்ததுன்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் நீங்க மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் தான் நீங்க அந்த பண்ணைகளில நீங்க மீனோ இறாலோ வளர்க்கணும். அடிக்கடி வருது, நோய் தாக்கம் வருது, சரி பரவாயில்ல நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க எக்காலமும் நினைத்து பயிர் செய்யக்கூடாது. நீங்க கரெக்டா அந்த ட்ரீட்மெண்ட் எதன் மூலமாக அந்த நோய் தாக்கம் வருது அப்படின்றத கண்டறிஞ்சு தண்ணீர் மூலமா வருதா, இல்ல ஒரு பறவைகள் மூலமா வருதா, இல்ல ஆட்கள் மூலமா வருதா அப்படின்ற அந்த மேலாண்மையை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா நோய் தாக்கம் வரைய முடிஞ்ச வரைக்கும் நோய் தாக்கம் வராம தடுக்கிறது தான் நமக்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். அப்புறம் சிலது நம்ம யூஸ் பண்ற மருந்துகள் ப்ரோபயோட்டிக் அதுல கூட நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் எதுவும் கலப்பு இருக்குதா நமக்கு பார்த்து தான் நீங்க பண்ணைகளில உபயோகப்படுத்தணும். அது உங்களோட பொருளாதார இழப்பிலிருந்து காப்பாற்றும். இறால் மற்றும் மீன் பண்ணைகளில நீங்க போடும் ஒவ்வொரு பொருளையும் நீங்க சுகாதாரமான முறையில நீங்க அதுக்கு நீங்க இட வேண்டும். பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. நீர்ல பலதரப்பட்ட நுண்ணுயிரினங்கள் இருக்க வேண்டும். அப்பதான் அது கரெக்டான ஒரு இடமா இருக்கும். இப்ப ஒரு விதமான பாக்டீரியாவோ ஒரு விதமான நுண்கிருமிகளோ அதிகமாகும் போது அங்க எதிர்ப்பு திறன் இல்லாமல் போய் அப்போ நோய்க்கு ஆளாகக்கூடும். அப்புறம் பயோஃப்ளாக் சிகிச்சை மூலமா நீங்க முக்கியமா ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றதோட மத்த சிகிச்சைகளும் இருக்குது. பயோஃப்ளாக் சிகிச்சைன்னு ஒரு முறை இருக்கு. அங்க விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சிருக்காங்க எது ஒரு இறால் குலத்துக்கோ ஒரு மீன் குலத்துக்கோ எந்த விதமான நுண்ணுயிரினங்கள் நல்லது செய்யக்கூடியதோ அதெல்லாம் அவங்க வளர்த்து கொடுக்கறாங்க. அந்த மாதிரி நுண்ணுயிரினங்களை அவங்க கிட்ட இருந்து வாங்கி உங்க குளங்களில் நீங்க போடுவதன் மூலமா நோய் எதிர்ப்பு திறன் அந்த மீன்களுக்கு ஏற்பட்டு இந்த மாதிரி நோய் தாக்கத்திலிருந்து அது பாதுகாத்துக்கும். அதே மாதிரி ஃபாஜ் தெரப்பின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாஜ்ன்றது பாக்டீரியாவை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ் என்ன பண்ணும், பாக்டீரியாக்களை அழிச்சிடும். அப்ப அந்த மாதிரி ஃபாஜைகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதையும் பல கம்பெனிகள் விக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு விப்ரியாவுக்கு எதிர்ப்பா இருக்கிற ஃபாஜ் கிருமி நம்மள பாதிக்காது, பாக்டீரியாக்களை பாதிக்கக்கூடிய ஃபாஜ் கிருமிகள் அது நம்ம வாங்கி போடுவதன் மூலமா இந்த பாக்டீரியாக்களை நம்ம கட்டுப்படுத்தலாம். அது போல ரெகுலரா நம்ம தண்ணீரின் தரம் டெஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மீன்களையும் நோய் கிருமிகள் தாக்கி இருக்கா இல்லையான்னு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட தீவனம் எடுக்கும் தன்மை, அதோட நீந்தும் தன்மை, இதுங்களை நம்ம கரெக்டா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே நமக்கு அதுங்க ஆரோக்கியமா இருக்கா. அப்புறம் அதே போல நீரின் தரத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப அதுக்கு சரியான அளவு ஆக்சிஜன் இருக்குதா, அதுல மற்ற உயிரினங்கள் இருக்குதா, நம்ம நோய் கிருமி இருக்கானோ அப்பப்ப எடுத்து நம்ம லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்றது மூலமா நம்ம நோய் தாக்காம இந்த நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பாக்டீரியாக்கள் அதிக அளவுல வளர்ச்சி அடையாம நம்ம பாதுகாத்துக்கலாம். என்ன கயல், மீன் வளர்ப்பில் நுண்ணுயிரி எதிர்ப்பு திறன் மேலாண்மை பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் டி புவனேஸ்வரி அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? ரொம்ப தெளிவா புரிஞ்சுது செம்பருத்தி. மருந்து பயன்பாட்டுல இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இனியாவது நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்த ஆலோசனை இல்லாம பயன்படுத்தாத. அது மீன் குட்டைகளானாலும் சரி, உனக்கானாலும் சரி. இனி இந்த விஷயத்துல சரியா இருப்பேன் செம்பருத்தி. நீ வேணா பாரேன். பாப்போம்.
பூச்சிக்கொல்லிய பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அது தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. எந்த பயிருக்கு என்ன மருந்துன்னு சொன்னதை மட்டும் நீ செய். எந்த பயிருக்கு என்ன மருந்துன்னு சொன்னதை மட்டும் நீ செய். சொந்த வழியிலே சந்தடி இல்லாம செய்யறதில்லே திறமை. சொந்த வழியிலே சந்தடி இல்லாம செய்யறதில்லே திறமை. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. கடிச்சு சேதம் செய்யற பூச்சிக்கு கொடுக்கணும் ஒரு மருந்து. கடிச்சு சேதம் செய்யற பூச்சிக்கு கொடுக்கணும் ஒரு மருந்து. சாறு புரிஞ்சு சேதம் செய்யற பூச்சிக்கு தெளிக்கணும் வேற மருந்து. சாறு புரிஞ்சு சேதம் செய்யற பூச்சிக்கு தெளிக்கணும் வேற மருந்து. தெரிஞ்சு நன்மைகள் செய்யற பூச்சிகள் பிழைத்திருக்கவும் மருந்து. தெரிஞ்சு நன்மைகள் செய்யற பூச்சிகள் பிழைத்திருக்கவும் மருந்து. தரம் அறிஞ்சு தன்மைகள் புரிஞ்சு அதுக்கு அடிக்கணும் சில மருந்து. தரம் அறிஞ்சு தன்மைகள் புரிஞ்சு அதுக்கு அடிக்கணும் சில மருந்து. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. கிடைக்கும் தெளிப்பான் வகை கேத்து கரைக்கணும் நல்ல மருந்து. கிடைக்கும் தெளிப்பான் வகை கேத்து கரைக்கணும் நல்ல மருந்து. அடிக்கும் செடியில் பனி போல் படர அறிந்தெடு நல்ல மருந்து. அடிக்கும் செடியில் பனி போல் படர அறிந்தெடு நல்ல மருந்து. விடியும் காலை இல்லாட்டி மாலை அடிக்க வேணும் மருந்து. விடியும் காலை இல்லாட்டி மாலை அடிக்க வேணும் மருந்து. முடியுதுன்னு 2-3 ஒன்னா கலக்கிடாதே மருந்து. முடியுதுன்னு 2-3 ஒன்னா கலக்கிடாதே மருந்து. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. எந்த பயிருக்கு என்ன மருந்துன்னு சொன்னதை மட்டும் நீ செய். சொந்த வழியிலே சந்தடி இல்லாம செய்யறதில்லே திறமை. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. வேளாண் திட்டங்கள். வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான திட்டங்கள். நில சீர்திருத்தத்தில் தொடங்கி விதைப்பு, பயிர் பாதுகாப்பு, அறுவடை மற்றும் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டல் போன்ற பல்வேறு வேளாண் பணிகளை மேற்கொள்ள வேளாண் தொழிலாளர்கள் கிடைப்பது அரிதாகிவிட்டது. இத்தகைய சூழலில் விரயமின்றி குறித்த நேரத்தில் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக வேளாண் இயந்திரமயமாக்கும் திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை இயக்கமானது மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது விவசாயத்தில் இயந்திரங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் ஒரு முக்கிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் சிறு குறு விவசாயிகள் நவீன வேளாண் இயந்திரங்களை பயன்படுத்தவும், பண்ணை திறனை அதிகரிக்கவும், வேளாண் பணிகளை உரிய நேரத்தில் முடிக்கவும், வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இயந்திரம் வாங்க 40% முதல் 50% வரை மானியம் வழங்கப்படுகிறது. இயந்திரங்களை வாங்க இயலாத சிறு குறு விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் வேளாண் இயந்திர பணிக்கு வாடகை மையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. வட்டார அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைப்பதற்கு கிராமப்புற தொழில் முனைவோர், பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவை தகுதியுடையன. இந்த மையத்தை அமைக்க 40% முதல் 80% வரை மானியம் வழங்கப்படுகிறது. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டமும் வேளாண் இயந்திரமயமாக்கலுக்கான துணை இயக்கத்துடன் இணைந்து செயல்படுத்தப்படுகிறது. வேளாண் விளைபொருள் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த சிறுதானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் இதர வேளாண் விளைபொருட்களை கூடுதல் விலைக்கு விற்க முடியும். சூரிய சக்தியை வேளாண்மையில் பயன்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. சூரிய ஆற்றல் பம்பு செட்டுகள்,
சூரிய உலர்த்திகள் போன்ற இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. தனிப்பட்ட அளவில் விவசாயிகள் டிராக்டர், பவர் டில்லர், சுழல் கலப்பை, நெல் நாற்று நடும் இயந்திரம், கதிரடிக்கும் இயந்திரம், வைக்கோல் கட்டும் இயந்திரம், அறுவடை இயந்திரம் போன்றவற்றை வாங்க சிறு குறு ஆதி திராவிட பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 40% மானியமும் நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசானது முதலமைச்சரின் தொழில்நுட்ப உதவி திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு இயந்திரம் வாங்க 50% வரை மானியம் வழங்குகிறது. இது மட்டுமல்லாது வேளாண் பொறியியல் துறையானது விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக பல்வேறு நவீன வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை குறைந்த வாடகையில் வழங்குகிறது. விவசாயிகள் வேளாண் பொறியியல் துறையில் உள்ள தங்களுக்கு தேவைப்படும் வேளாண் இயந்திரங்களை இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே பதிவு செய்ய வாடகை என்ற இணையதள செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களின் நோக்கம் வெறும் இயந்திரங்களை விநியோகிப்பது மட்டுமல்ல, வேளாண் துறையை முழுமையாக நவீனப்படுத்துவதாகும். இதற்காக சிறு மற்றும் குறுநிலை விவசாயிகள் நவீன தொழில்நுட்பத்தை அணுகுவது எளிதாக்கப்பட்டுள்ளது. GPS சார்ந்த இயந்திரங்கள் மற்றும் ட்ரோன்கள் போன்ற தொழில்நுட்பங்கள் நீர், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை திறமையாக பயன்படுத்த உதவுகின்றன. இது உற்பத்தி திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் விவசாயத்தை ஒரு லாபகரமான மற்றும் நிலையான தொழிலாக மாற்றுவதற்கு துணை புரிகிறது. கண்ணம்மா உழவனுக்கு உயர்வு வேண்டும், பெருக்க உண்மையான வழிகள் சொல்வேன். பாரடி பெண்ணே கண்ணம்மா உழவனுக்கு உயர்வு வேண்டும், விளைச்சலையும் பெருக்க உண்மையான வழிகள் சொல்வேன். பாரடி பெண்ணே கண்ணம்மா. முறைப்படி உழவு வேண்டும், மகசூலும் பெருக வேண்டும், மேலான விளைச்சல் காண விஞ்ஞான உதவி வேண்டும். வேளாண் பொறியியல் துறை நமக்கு பல வழிகள் காட்டிடுமே. வேளாண் பொறியியல் துறை நமக்கு பல வழிகள் தந்திடுமே. சுகம் தரும் நிரந்தரம் வாழ்வில் புது வசந்தமடி. பாரடி பெண்ணே கண்ணம்மா உழவனுக்கு உயர்வு வேண்டும், விளைச்சலையும் பெருக்க உண்மையான வழிகள் சொல்வேன். பாரடி பெண்ணே கண்ணம்மா. கலப்பை வேண்டும், மண்ணை ஊட டிராக்டர் வேண்டும், வனமழை பொய்த்து விட்டால் போர் போட டில்லும் வேண்டும், சீரான நிலமும் வேண்டும், சீராக்க டோசர் வேண்டும், மண் வளத்தை பாதுகாக்க வளமான மரங்கள் வேண்டும், உடையரிப்பை தடுத்திடத்தான் தடுப்பணைகள் கட்டணுமே. உடையரிப்பை தடுத்திடத்தான் தடுப்பணைகள் கட்டணுமே. இன்னும் பல வழிகள் சொல்லும் பொறியியலால் பயன் பெறுவோம். பாரடி பெண்ணே கண்ணம்மா உழவனுக்கு உயர்வு வேண்டும், விளைச்சலையும் பெருக்க உண்மையான வழிகள் சொல்வேன். பாரடி பெண்ணே கண்ணம்மா உழவனுக்கு உயர்வு வேண்டும், விளைச்சலையும் பெருக்க உண்மையான வழிகள் சொல்வேன். பாரடி பெண்ணே கண்ணம்மா. பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு இயக்கம். பரந்த மக்கள் தொகை மற்றும் மாறுபட்ட விவசாய நிலப்பரப்பை கொண்ட இந்தியா பருப்பு வகைகளை ஒரு முக்கிய உணவு ஆதாரமாக கொண்டுள்ளது.
அவை இந்திய உணவின் ஒரு முக்கிய பகுதியாக மட்டுமல்லாமல் மண் வளத்தை பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பருப்பு வகைகளின் தேவை அதிகரித்து இருந்த போதிலும் இந்தியா பருப்பு உற்பத்தியில் முழுமையான தன்னிறைவு அடைவதில் பல சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளது. இந்தியா பருப்பு வகைகளில் தன்னிறைவு அடைவதை உறுதி செய்வதற்கு பன்முக அணுகுமுறை அவசியமாகும். இதில் உற்பத்தி திறனை அதிகரித்தல், உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், நிலையான விவசாய நடைமுறைகளை வளர்ப்பது மற்றும் விவசாயிகளுக்கு போதுமான ஆதரவு வழங்குவதை உறுதி செய்தல் போன்றவை அடங்கும். இவற்றை ஒருங்கிணைந்து வழங்க பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. பருப்பு வகைகளில் தன்னிறைவை அடைவதற்கு வறட்சி தாங்கும், அதிக மகசூல் தரும் விதைகளை உருவாக்க வேண்டும். இதற்கு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் அதிக முதலீடு அவசியமாகும். பாதகமான வானிலை நிலைகளிலும் பருப்பு சாகுபடி சாத்தியமானதாக இருப்பதை உறுதி செய்ய கலப்பின விதைகளை பயன்படுத்தல் மற்றும் பயிர் மீள்தன்மையை மேம்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் பருப்பு வகைகளுக்கான ஆத்ம நிர்பதா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க திறன்மிக்க நீர் மேலாண்மை மிக முக்கியமானது. இதற்காக அரசாங்கமும் நிறுவனங்களும் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை நிறுவுவதற்கு விவசாயிகளுக்கு உதவி வருகின்றன. இதனால் தண்ணீர் சேமிக்கும் திறன் மேம்பட்டு வறண்ட நிலப்பகுதிகளில் பயிர் விளைச்சல் கணிசமாக உயர்ந்துள்ளது. கூடுதலாக மழைநீர் சேகரிப்பு போன்ற முயற்சிகள் நீர் வளங்களை பாதுகாக்கவும், முக்கியமான வளர்ச்சி காலங்களில் பருப்பு வகைகள் போதுமான ஈரப்பதத்தை பெறுவதை உறுதி செய்யவும் உதவும். பருப்பு வகைகள் வறண்ட நில விவசாயத்திற்கு மிகவும் பொருத்தமானவை. மேலும் இவற்றை குறைந்தபட்ச உள்ளீடுகளுடன் வளர்க்க முடியும். ஆகவே நிலையான விவசாய முறைகளை கடைபிடிப்பதன் மூலமே பருப்பில் நல்ல உற்பத்தி திறனை எட்டலாம். பயிர் சுழற்சி, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு உழவு போன்ற நுட்பங்கள் மண்ணின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் ரசாயன உரங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் உதவும். இதனால் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை உறுதி செய்யப்படுவதுடன் ஒட்டுமொத்த பருப்பு விளைச்சலும் மேம்படுத்தப்படுகிறது. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்க சேமிப்பு வசதிகள், உலர்த்தும் தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பதப்படுத்தும் பிரிவுகளில் முதலீடுகளை இவ்வியக்கம் அதிகரிக்க உதவும். பருப்பு வகைகளை சேமித்து திறம்பட பதப்படுத்துவதை உறுதி செய்ய கிராமப்புற உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படுகிறது. இதனால் பருப்பின் விலை நிலைப்பு தன்மையை அடைய முடியும். நேரடி சந்தை தளங்களை நிறுவுதல் மூலம் விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையே சிறந்த இணைப்பை ஏற்படுத்த முடியும். இதனால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை பெற முடியும். இது மட்டுமல்லாது விவசாயிகளுக்கு ஒரு நிலையான விலையை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் பருப்பு வகைகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்கி வருகிறது. இதனால் சந்தை ஏற்ற இறக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க முடியும். நவீன விவசாய நுட்பங்கள், பூச்சி மேலாண்மை மற்றும் பயறு வகை சாகுபடியின் பொருளாதார நன்மைகள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பருப்பு வகைகளில் தன்னிறைவை அடையச் செய்ய இந்த இயக்கம் துணை புரியும். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.